பிரைஸ் தி லார்ட். கலங்காதே. யோசுவா 1:9 திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்றார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் யோசுவாவோடு உடனிருந்து வழி நடத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவு அற்புதமும் அடையாளங்களும் அதிசயங்களும் கண்டாலும் ஒரு சிறு குறை வந்ததும் முறுமுறுத்து எதிர்த்து கூட்டங்குடிகிற இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி வழி நடத்துவதென்று திகைத்து நின்ற யோசுவாவிற்கு தேவன் சொல்கிறார், திகையாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் உடனிருந்து அதிசயமாய் நடத்தி கானான் தேசத்தை பங்கிட செய்தார். அதே போல தேவன் பவுல் கொரிந்தி பட்டணத்திற்கு வந்தபோது எதிராய் அரசாங்க கட்டளைகள் ஒரு பக்கம், எதிர்த்து நிற்கும் மக்கள் மறுபக்கம். இந்த நிலையில் கர்த்தர் பவுலிடம், நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்றார். பவுல் அந்த பட்டணத்திலே 1.5 ஆண்டுகள் தங்கி சுவிசேஷ ஊழியம் செய்தார். அது மாத்திரமல்லாமல் பல உபத்திரங்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் அவர் தைரியமாய் சுவிசேஷத்தை அறிவித்தார். கர்த்தர் உடனிருந்து எல்லாவற்றிலும் தைரியமும் பெலனும் கிருபையும் கொடுத்து பவுலை வழி நடத்தினார். நம் தேவன் வாக்கு மாறாதவர். பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்றார். தேவ பிள்ளைகளே, நம்மளுடைய வாழ்க்கை போராட்டமாய் இருக்கிறதே, என்ன செய்வதென்று கலங்கிறீங்களா? சூழ்நிலையை பார்த்து பயந்து முறுமுறுத்து கொண்டு இருக்கீங்களா? நம் எதிராய் நிற்கும் மனிதர்களை கண்டு பயந்து கலங்கி என்ன செய்வதென்று வேதனைப்படுகிறீர்களா? திகைத்து நிற்கீங்களா? கர்த்தர் சொல்கிறார், திகையாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்கிறார். தேவ பிள்ளைகளே, நம் வேதனையை தேவன் அறிவார். நம் சர்வ வல்லவரை பற்றி கொள்ளும்போது நம் பயந்த காரியங்களும் திகைத்து நின்ற நேரங்களில் கர்த்தர் நம்முடனே இருந்து தடைப்பட்ட காரியங்கள் நடக்க உதவி செய்வார். திகைத்து நின்ற யோசுவாவை வழிநடத்தினது போல கர்த்தர் நம்மையும் பயன்படுத்துவார். எல்லா சூழ்நிலையும் கடந்து வர கிருபை தருவார். கர்த்தரை பின்பற்றுவோம். ஜெயம் தரும் தேவன் நம்முடன் உண்டு. கர்த்தர் பெரியவர். ஆமென்.